மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம், வெல் டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது ஞாபக மறதிகளும் அவற்றை நீக்க வழிகளும் என்று சொல்லி இங்கே நான் பேசுகிறேன். இப்போ பொதுவாக வயதானால் ஞாபக மறதி வருகிறது, அது இயற்கை. 60 வயதுக்கு பிறகு ஞாபக மறதி வருவது இயற்கை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம் பார்க்கிற அளவில் வெகு சீக்கிரமாகவே மறந்துட்டேன். பெரும்பாலும் யூஸ் பண்ணுற வாசை மறந்து விட்டேன். அடாடா, இதுதான் நடக்குது. நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு காரணத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இந்த வீடியோவில் இல்லை. அது எப்படி தவிர்க்கிறதுன்னு தான் நீங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சிறு வயதிலே ஞாபகம் நன்றாக இருக்க வேண்டும். 60க்கு பிறகு ஞாபக குறைவு ஏற்படும், அது இயற்கை என்று சொல்லிவிட்டு அதனால் பல இழப்புகள் இடையூறுகள் ஏற்படுகின்றன. நான் பார்த்துட்டேன். யாராவது பார்க்க வரேன்னு சொல்லியிருப்போம் 10 மணிக்கு காலையில். அவர் நைட்டு 9 மணிக்கு சொல்லுவார், அதுமாரி 10 மணிக்கே வந்துடுங்க, ஒரு இடத்துக்கு போகணும் அல்லது பேசணுன்ட்டு. ஊன்னு சொல்லி வச்சுட்டு மறந்துடுவோம். அவர் எதிர்பார்ப்பார் 10 மணிக்கு, நம்ம வேறு எங்கேயோ இருப்போம். அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணும்போது அடாடாடா மறந்துட்டேனே. இப்படி பல சம்பவங்கள் நாம் சரி பண்ணி கொள்கிறோம். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு சில டிப்ஸ் கொடுக்குறோம். இங்கே ஃபோன் வருதில்ல, ஒரு நோட்டு மாரி வைத்துக்கொள்ள வேண்டும். வீட்டிலையோ கடையிலையோ ஒரு நோட் புக், சின்ன நோட் புக்கு, ஒரு பேனா அல்லது பென்சில், தேதி போட்டு கிழமை போட்டு இத்தனை மணிக்கு இந்நேரம் பார்க்கணும். இப்போ சண்டேன்னு போட்டு இத்தனை மணிக்கு இந்நேரம் பார்க்கணும். ஒரு செல் நம்பர் முடிஞ்சு போச்சு. 1, இது ஒரு வழி. அடுத்தது, உடனே மறுநாள் காலையில் ஒரு 9:30 மணிக்கு செல்லில் நம்ம அலாரம் வைத்துக்கொள்ளலாம். நண்பர் மீட், ஃப்ரெண்டு மீட் என்று சொல்லி அலாரம் வைத்துக்கொள்ளலாம். 1. அடுத்தபடியாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட ஆணுகிட்டே இப்படி சொல்லி வைக்கலாம். இந்தமாரி ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், நாளைக்கு போகணும் சத்த ஞாபகம் மூட்டு. அவங்களும் அதை ஞாபக மூட்டுவார்கள். இப்போ நான் என்ன செய்வேன், பெரும்பாலும் இப்படி வருவேன். ஒரு சாவியை எடுக்கணும்னு சொல்லும்போது மனசில் சொல்லிகிட்டே வருவேன். இந்த சாவி எடுக்கணும்னு சொல்லிகிட்டே வருவேன். சைக்கிளை பூட்டுவேன், சாவியை அங்கேயே வச்சுருவேன். அப்போ அது பூட்டும்போது ஒரு நிமிஷம் சொல்லிகிட்டே வருவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் சாவி எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல கரெக்டாக மாட்டிடணும். இடத்த மாற்றினா தகரால். ஒரு சாவி எந்த பொருளும் எடுத்த இடத்துல வைக்கணும், அது ஒரே இடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு வேட்டியில் சில பேர் முடிச்சு போட்டு கொள்வார்கள். வேட்டியை எடுத்து ஒரு துண்டுல கர்ச்சிப்பில் ஞாபகத்துக்கு முடிச்சு போடுற பழக்கமும் உண்டு. அல்லது இந்த வாட்சத்துக்கு ரைட்டில் கட்டிக்குவாங்க, இந்த லெஃப்டில் போடுற வச்சு ரைட்டில் கட்டிக்குவாங்க. அந்தமாரி ஒரு சம்பவம் உண்டு. நான் சில விஷயங்களுக்கு இப்படி விரலை மடக்கி வைத்துக்கொள்வேன். இங்கேருந்து கடைக்கு போவேன், மறந்துடும் டக்குன்னு. அப்போ இந்தமாரி மடக்கிட்டு போகும்போது சரி நான் இந்த வேலைக்கான்னு சொல்லி அப்புறம் போய் அதை விரித்து விட்டு விடுவேன். அது பூர்த்தியான பிறகு அதை நான் விரித்து போடுவேன். ஆகவே நாம் எல்லாத்திற்கும் ஞாபக நோட்டு மிக அவசியம், ஞாபக அலாரம் மிக அவசியம். நம்ம துணைக்கிட்ட சொல்கிறது அவசியம். ஒரு பொருளை எதுக்க வச்சிடணும். நாளைக்கு காலையில் போனால் அந்த பொருள் எதுக்க இருக்கணும். நிறைய பார்க்க போகிறோமா, ஒரு ஸ்கூட்டர் சாயோ ஏதோ ஒரு பொருளை வச்சா ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்லி. இதுக்கு உணவு முறையில் எடுத்துக்கிட்டோம்னா அக்குரூட்டு பருப்பு பெஸ்ட்டு. பாதாம் பருப்பு முதல் நாளே 2 ஊற வச்சு எடுத்து 2 போதும் சாப்பிடலாம். வல்லாரைக்கீரை ஞாபக வளர்ச்சியை வளர்க்கும் என்று சொல்லி. இந்த மாதிரிலாம் நம்ம ஞாபக குறைவு ஏற்பட்டால் பல இழப்புகளை, பல நட்புகளை, பல தொல்லைகளை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொல்லி தயவுசெய்து அதை நீக்கும் முறைகளை நான் சொல்லும் முறைகள் சில முறை சொன்னேன். அவற்றையெல்லாம் எல்லோரும் பயன்படுத்தி ஞாபக மறதியை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்று சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் முந்தி போட்ட வீடியோக்களும் இனி வர இருக்கின்ற வீடியோக்களும்
ஷார்ட்ஸுகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.